பாலக்கீரை அண்ட் பொட்டேட்டோ வச்சு சூப்பரான ஒரு கிரேவி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். எப்படி ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. பேபி பொட்டேட்டோ வந்து எடுத்திருக்கேன். அதில் 2 விசில் விட்டு வேக வச்சு இறக்கிக்கோங்க. ஒரு பேனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக பாலக்கீரை, ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு, ஒரு விரல் சைஸ் அளவுக்கு இஞ்சி, ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் அதையும் ஆட் பண்ணிட்டு 2 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சிருந்த பொட்டேட்டோவோட 1/4 கப் அளவுக்கு கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூனுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா, பொட்டேட்டோவை நல்லா 4 காலாக ஊற்றிட்டு இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சிருந்தோம் இல்லையா, அதோட அந்த பேபி பொட்டேட்டோவை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த கீரை பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிட்டு தேவையான தண்ணி, சால்ட் ஆட் பண்ணி 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி மேத்தி, ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். அதே டைமே கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. சுவைக்கான தேடல் தொடரட்டும்.